இந்த ரெண்டு பிரஷுமே பாத்தீங்கன்னா கன்சீலர் பிளெண்டிங் பிரஷ் ஃப்ரம் PAC. இந்த பெரிய பிரஷ் நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா இந்த மாதிரி பெரிய ஏரியாஸ் கவர் பண்றதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த குட்டி பிரஷ் வந்து பாருங்க கரெக்டா இந்த கண்ணோட இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இது கிட்ட போற வரைக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க இந்த இடத்துல எனக்கு பிளெண்ட் பண்ணும்போது இந்த பெரிய பிரஷ் வச்சேன்னா என்ன ஆகும், அங்க ஐ மேக்கப் மேல எல்லாம் ஆயிடும். அதுவே நான் இந்த சின்ன பிரஷ் வச்சேன்னா எனக்கு ஈஸியரா இருக்கும். எங்க கன்சீலர் இருக்கோ அங்க மட்டும் தான் நான் பிளெண்ட் பண்ணுவேன். சிரமோட பர்பஸே ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் இட் பி வாட் எவர் தி சிரம். அதாவது நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடுறது எதுக்கு, ஹைட்ரேஷன். ஆனா அது வந்துட்டு மேல தான் இருக்கும். சிரம் இஸ் நாட் லைக் தட். நீங்க ஒரு சிரம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது உள்ள இருந்து உங்களோட க்ளோவை பெனிட்ரேட் பண்ணும், ஹைட்ரேஷனை கொண்டு வரும். அதுதான் சிரமோட பர்பஸே. ஓகேங்களா? ஏன்னா மாய்ஸ்சரைசரோட சிரம்ல வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் இனி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ப்ரே நான் பண்ணிட்டேன். இமிடியட்லி ஐ வில் நாட் ஜம்ப் இன்டு மாய்ஸ்சரைசர். ஏர் ட்ரை 1 minute. ஓகேவா? ஏர் ட்ரைனா என்ன, அப்படி காய விடணும் அது. ஓகேங்களா? அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன ஸ்டெப்னாலும் போடணும். மெயின் வந்து மேக்கப் என்ன தெரியுங்களா, ஒருத்தங்களோட ஸ்கின் டோன்லயே அவங்கள வந்து நல்லா அழகா பளிச்சுன்னு காட்டணும். ஸ்கின் டோனை மாத்தி நீங்க பண்ணீங்கன்னு வைங்களேன், அவங்க யாரோ மாதிரி இருப்பாங்க. இவங்களோட ஹை பாயிண்ட்ஸை நான் ஹைலைட் பண்ண போறேன். That is called as HD. So நீங்க பண்ற இந்த HD மேக்கப் ஏன் இவ்ளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னா it is done on photographic point of view. ஓகேவா? போட்டோஸ்ல பாக்கும்போது எப்படி இருப்பாங்க, அவங்க ஸ்கின்னே டச்சே பண்ண வேண்டாம், அவங்க ஸ்கின் டோன்ல அவங்க பளிச்சுன்னு தெரியுவாங்க. ஓகேங்களா? அதுதான் HD மேக்கப். இந்த லிப் ஆயில் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, let's say I am starting my makeup. என்னோட மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஐ மேக்கப் பண்ணுவேன். ஸோ அந்த ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் இந்த லிப் ஆயிலை லைட்டா என் பிரைடோட லிப்ஸ்ல போட்டு விட்டுருவேன் ஃபார் ஹைட்ரேஷன். ஓகேவா? ஸோ நான் ஐஸ் முடிச்சு நல்லா வந்துட்டு அவங்களுக்கு பேஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கடைசியா தான் நம்ம என்ன பண்ணுவோம், லிப்ஸ்டிக் போடுவோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடும், நீங்க எல்லாருமே மேக்கப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் நீங்க வரக்குள்ள ப்ராடக்ட் லிப்ஸ் மேல பட்டு 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 என்ன ஆகும், லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆயிடும். இது இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஆயில். அண்ட் ஆயில் மேல ப்ராடக்ட் ஒட்டுமா, ஒட்டாது. கரெக்ட்டுங்களா? யா. ஸோ அது மட்டும் இல்லாம அதையும் மீறி ஒட்டியும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க லைட்டா வெட் வைப் வச்சு எதாவது பண்ணா அப்படியே வைப் ஆகி வந்துடும். தென் யூ அப்ளை லிப் பாம், அதுக்கு மேல லிப்ஸ்டிக் போடுங்க. ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கும், லிப்ஸ் கிராக் ஆகாது. புரியுதுங்களா? சோ அதனால வந்துட்டு லிப் ப்ரெப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹுடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேற ஒரு பிராண்ட், லெட்ஸ் சே Forever 52, இந்த ஹுடா பியூட்டி பண்ற வேலைய Forever 52 பண்ணும். ஓகேங்களா? ஏன் ஹுடா பியூட்டி ஒரிஜினல் Forever 52 டூப் பண்ணி ஏன் சொல்றேன், ஹுடா பியூட்டி விலை ஜாஸ்தி, Forever 52 விலை கம்மியில இந்த ஹுடா பியூட்டி பண்ற வேலைய பண்ணும். அதத்தான் நம்ம டூப்னு சொல்றோமே தவிர ஒரு 3000 ரூபாய் மேக் ஃபவுண்டேஷன் 900 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது டூப்ளிகேட். டூப் வேற, டூப்ளிகேட் வேற. இந்த ப்ராடக்ட் பண்ற வேலைய விலை ஜாஸ்தியா இருக்கிற ப்ராடக்ட் பண்ற வேலைய விலை கம்மியா இருக்கிற ப்ராடக்ட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்றது டூப். ஓகேங்களா? இது வந்துட்டு விலை ஜாஸ்தியா இருக்கிற ஒரு ப்ராடக்ட், அதே டிட்டோ காப்பில ஒரு பாட்டில் இருக்கு, ஆனா விலை கம்மினா அது டூப்ளிகேட். ஸ்கூல்ல எனக்கு படிப்பு பிடிக்காது, நீ எதுக்குமே லாயக்கு இல்ல, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு என்ன மட்டம் தட்டினதே வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான். ஸ்கூல்ல நான் படிக்கும் போது சோ எனக்கு டீச்சர் மேலேயே ஒரு சரியான வெறுப்பு வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இங்க போகும்போது ரொம்ப ஆசிலேஷன்ல தான் நான் வந்து மேக்கப் கிளாஸே படிக்க போனேன். ஆனா அங்க வந்துட்டு இந்த மேக்கப் மேல இருந்த லவ்வோட அந்த டீச்சர்ன்ற ப்ரொஃபஷன் மேல ஒரு மரியாதை, ஒரு குரு மேல மரியாதைன்னு வந்ததே வந்துட்டு என்னோட குருவால தான். ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், நீ ஏன் எனக்கு கெமிஸ்ட்ரி சொல்லி தரல அப்படின்னு. சோ ஒரு அந்த அளவுக்கு ஒரு குரு இருந்தாங்கன்னா we can do anything. எனக்குள்ள கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு நான் நம்பினதே அங்க போய் தான். சோ என்னோட லைஃப் மாறினதுக்கு காரணமே ஒரு குட் டீச்சர்னால தான். சோ அதனாலதான் வந்து இந்த ப்ரொஃபஷனை நான் ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு எளிமையா சொல்லி தரணும் அப்படின்றதுதான் என்னோட மைண்ட் செட். ஒரு குட் டீச்சர்னால ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபை எதுவா வேணாலும் மாற்ற முடியும். அது ஸ்கூல்ல கிடையாது, எந்த ஏஜுக்கு போனாலுமே இட் இஸ் அப்ளிகபிள். சோ அதனாலதான் வந்து எப்படி அவங்க என்ன இன்ஸ்பயர் பண்ணாங்களோ அதே அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காச்சும் பண்ணணும், உண்மையா இருக்கணும், அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, பார்க்கவே ஆசையா இருக்கும். சோ நம்மளும் அப்படி இருக்கணும்னு தோணும்.
ஓகேவா? சோ அதனாலே அதெல்லாம் நம்மளுக்கு சும்மாவே இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு தோணும். அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே ஆசையா இருந்துச்சு. நிஜமாவே அங்க முன்னாடி ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களா? இவங்க இல்ல வந்துட்டு வெறும் சேர போட்டு அங்க பேசிட்டு இருக்காங்களா? இவங்களோட கருத்தெல்லாம் யாருக்கு சொல்றாங்க? ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்காகவா? இல்ல நிஜமாவே அவங்க கிளாஸஸ் எடுக்குறாங்களா? அப்படி கிளாஸஸ் எடுக்குறாங்கன்னா, ஏன் இவங்க ஸ்டூடண்ட்ஸ காட்டுறதில்ல? இந்த மாதிரி பல பேத்துக்கு பல கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது 21வது பேட்ச் இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச ஸ்டூடண்ட்ஸோட ஜர்னி தான். எவ்வளவோ ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஐடி கம்பெனிஸ் தன்னோட எம்ப்ளாயீஸ், ஸ்டூடண்ட்ஸுக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. டூர் கூட்டு போறதுலேருந்து, பாட்லக் பண்றதுலேருந்து, பார்ட்டி பண்றதுலேருந்து, ஸ்டூடண்ட்ஸுக்கு கிஃப்ட்ஸ் குடுக்கறது, கைட் பண்றதுன்னு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க யாரும் இன்ஸ்டாகிராம்ல எதையும் போஸ்ட் பண்றது இல்லையே. ஆனா இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது. தன்னோட ஸ்டூடண்ட்ஸுக்கு ஒரு பென் குடுக்கறதுலேருந்து, சாக்லேட் குடுக்கறதுலேருந்து, கூட சேர்ந்து டீ குடிக்கிறதுலேருந்து, டூர் கூட்டு போறதுலேருந்து எல்லாம் இன்ஸ்டால விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நான் மட்டும் விதிவிலக்கா? நானும் ஒரு காலத்துல அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்த ஞானோதயம் என்னன்னா, ஏன் எல்லாரும் பண்றத நம்ம பண்ணணும்? நம்மளோட வேலை என்ன? சொல்லிக் குடுக்கறது. நான் என் ஸ்டூடண்ட்ஸுக்கு கிளாஸ்ல 3 மணி நேரம் கிளாஸ்ல என்ன சொல்லி தரேனோ, அதுல வந்து ஒரு சின்ன பகுதியா 30 செகண்ட்ஸ்க்கோ, 1 மினிட்க்கோ ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சது. எளிமையா புரிய ஆரம்பிச்சது. ஸோ அதனால பீப்பிள் ஸ்டார்ட்டட் லைக்கிங் மீ. என்ன ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க எல்லாருமே. 10ஓட 11னா இருக்கக்கூடாது. தனியா தெரியணும்னு நெனச்சேன். அண்ட் என்னோட கருத்துக்கள உங்க முன்னாடி ரொம்பவே ஃப்ராங்கா சொல்ல ஆரம்பிச்சேன். அது உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப புடிச்சது. என் கருத்துக்கு பெரிய வரவேற்பு குடுத்தீங்க. உங்க தனித்திறமைய வளர்த்திக்கோங்க. யாரையும் போட்டியா பார்க்காதீங்க. உங்களோட பாதையில போயிட்டே இருங்க. உங்களுக்கான அடையாளம் கண்டிப்பா கிடைக்கும். பாய் காய்ஸ். சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.